டேய், இந்த சில்பான் சரியில்லை. போற போக்க பார்த்தா எப்படி இவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் மேடம். ஏதாவது ஒண்ணுன்னா கொலை கூட பண்ணா தப்பு இல்ல. என் தங்கச்சி வாழ்க்கை போறது மட்டும் இல்ல, கோடிக்கணக்கான சொத்துக்களை முழுங்கி போட்டுருவாடா. பாஸ் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் தெரியுமா? ஏண்டா நாம கோடம்பாக்கத்துல நின்னு பேசிட்டு இருக்கிறோம், அதுக்குள்ள உன்னை யாரு கிரேக்கத்துக்கு போக சொன்னது? இருக்கு பாஸ், வீரம் விலை போகாது, விவேகம் துணைக்கு விராவிட்டால். அன்னைக்கு சாக்ரிஃபைஸ் சொன்னாரு, இன்னைக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு நீ ஏன் சொல்ற? இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? இருங்க பாஸ், சிங் பண்றேன். நீங்க ஆத்திரப்பட்டு கொலை பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும். கோடிக்கணக்கான சொத்தை எப்படி அனுப்ப முடியும்? அதனால இவள்கிட்ட இருந்து உங்க பச்சனை காப்பாத்தணும்னா ஒரே வழி, இவளை நீங்க ரேப் பண்ணிரு. ரேப்பா? ஆமா பாஸ், அவளை கெடுத்துருங்க. டேய், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் ஒரு கௌரவம் இருக்கு. ஓ ரேஞ்சுக்கு என்ன இறக்கி விடுறியாடா? இல்ல பாஸ், நான் சொல்ற கேட்டா ஒரே கல்ல 3 மாங்க அடிக்கலாம். டேய், நீ பிஞ்சு அடிக்கவே லாய்க்கல, 3 மாங்க எப்படிடா? நிச்சயமா 3 மாங்க அடிக்கலாம். என் குறி தப்பவே தப்பாது. கேளுங்க, மாங்கா நம்பர் 1, நீங்க 5ஆம் கிளாஸ், அதோட செவ்வாதசம். அதனாலதான் இது வரைக்கும் யாருமே உங்களை கல்யாணம் பண்ண வரல. இவளை நீங்க ரேப் பண்ணிட்டீங்கன்னா வேற வழியே இல்லாம உங்களை கட்டிக்கிருவா. சோ ஒரு படிச்ச பொண்ணு உங்களுக்கு சம்சாரமா வருவா. ஓகே ஓகே. மாங்கா நம்பர் 2, அவளை நீங்க கட்டிக்கிறீங்கன்னா உங்க தங்கச்சிக்கு என்ன முறை ஆகுது? அன்னி முறை ஆகுது. சோ உங்க மச்சான் பக்கமே அவ திரும்ப மாட்டா. ஓகேடா. மாங்கா நம்பர் 3? நோ 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 நோ, அது சஸ்பென்ஸ். காலம் கணியும் போது சொல்றேன். காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வீட்டு வேலை செய்யறியோ இல்லையோ, கதவு ஜன்னல் எல்லாம் சாத்திக்கிட்டு வீட்டை சினிமா தியேட்டர் மாதிரி இருட்டாக்கிட்டு டிவி பார்க்க மட்டும் தவறதே இல்ல. ஐயோ ஐயோ. நிர்மலா, பொண்ணு கல்யாணத்துக்கு புடவை எல்லாம் வந்திருக்கு, வந்து செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு போயேன். இத வந்துட்டேன் மாமி. இந்தா, இத உள்ள கொண்டு போய் வை. ஆல் தி பெஸ்ட். Thank you. நான் இருக்கேன். ஓகே. பண்ணிட்டாரு. ஐயோ, ஓடியாங்களே ஓடியாங்களே, ஆபத்து ஆபத்து, ஓடியாங்களே ஓடியாங்க ஓடியாங்க. கிளிக்குண்டுல பூனை பூந்துருச்சு, நந்தவனத்துல நல்ல பாம்பு பூந்துருச்சு. பட்டப்பகல்ல ஒரு கன்னி பொண்ணு தனியா இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கொடும்பாவி படுபாவி உள்ள போய் தாள் போட்டாயா. ஆமா, ஆள் உள்ள போய் எவ்வளவு நேரமாச்சு? அதெல்லாம் ஆகுற நேரம் ஆகி போச்சு. பார்த்தா அம்மங்கோல் தர்மவர்த்தா மாதிரி இருக்கார். இந்த பெரிய மனுஷனா தப்பு பண்ணிருப்பார். தப்பு பண்ணிட்டு தான் வர்றேன். பாத்தியா என் சட்டை எப்படி கசங்கி இருக்குன்னு? அவன் நெத்தியில இருக்கிற போட்டு பாரு, எங்க ஒட்டி இருக்கு, எங்க ஒட்டி இருக்கு. 35 வருஷமா ஆஞ்சநேயர் பக்தனா இருந்தையா. என்னைக்கு இந்த அழகு தேவதையை பார்த்தனோ அன்னைக்கே என் பிரம்மச்சாரிங்கிற கப்பல்ல சின்ன ஓட்ட விழுந்துச்சுமா. அந்தாலே பொண்ணை கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டான். நீங்களே வந்துட்டு நியாயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கூப்பிடுங்கய்யா போலீஸ. யோ, அவர் என்ன தாலி கட்டப்பட்டு சொன்னாரா? கட்டுறேன், வர சொல்லு. வாமையிலே வா, பாருங்கய்யா என் அழகு தேவதையை பாருங்கய்யா. நான் கெடுத்த ஜோடி கிளிய பாருங்கய்யா. இந்த பொண்ணத்தாயா நானு. இது இல்ல, இது வேற. இது பொண்ணு இல்ல, இத நான் கெடுக்கவும் இல்ல. கதவெல்லாம் சாத்திக்கிட்டு ஒரு பொண்ணை கதற கதற கெடுத்தது இல்லாம இப்படி மனுஷ தன்மை இல்லாம வாய்க்குசமா போய் சொல்றியே. நான் மோசம் போயிட்டேன். நான் வெச்ச குறி தப்பிருச்சு. நான் மானுக்கு வலை விரிச்சேன், அதுல மந்தி வந்து விழுந்துருச்சு. யானை குழி வெட்டினேன், அதுல பூனை வந்து படுத்துருச்சு. இதுக்கு முன்னால அந்த பொண்ணை பார்த்ததும் இல்ல, அவளை நான் கெடுக்கவும் இல்ல. வரேன் சார். இது வரைக்கும் காதல் கப்பல் ஓட்டகிட்டேன்னு கதை விட்டுட்டு இவனை நான் தான் கெடுத்தேன்னு ஒத்துக்கிட்டு இப்ப கெடுக்கலன்ட்டு ஓட பாக்குறியே. நாங்களா என்ன கேளையனா? ஆமாண்டாடா. ஏன் அந்த அருவாள மந்திரம் சொல்லாம கட்டப்படாது. எப்படியோ போங்கடி. பிரதிதிஷ்டதி. என்னது பேபேவா? இது வேறயா? கான்ட்ராக்டர் சாவு தற்கொலை அல்ல, கொலை. கான்ட்ராக்டர் மகள் டைரி ஒப்படைப்பு. வணக்கம் ஐயா, சத்யசீலன் பேசுறேன். ஞானப்பழம் பத்திரிகை படிச்சீங்களா? நீங்க படிக்கலன்னா பரவாயில்ல, இன்னைக்கு நாட்டுல எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க. எதிர்கட்சிக்காரன் மேடை போட்டு ஜனங்க கிட்ட படிச்சு காட்டி நம்ம கட்சியை கிழிகிழின்னு கிழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க அனுபவஸ்தரா இருக்கலாம், கட்சியில பாதி எம்எல்ஏங்க உங்க பக்கமா இருக்கலாம். அதுக்காக நான் கட்சியை அடகு வைக்க தயாரா இல்லை. நீங்களா ரிசைன் பண்ணா நல்லா இருக்கும். நான் ஆக்ஷன் எடுத்தா
அசிங்கமா போயிடும். ஒரு வாரத்துக்குள்ள ஹலோ, ஞானசூரியன் பேசுறேன். நான் உங்க அப்பன் பேசுறேன். எங்க அப்பன் செத்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஆவியா வந்திருக்கேன். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு. கொஞ்சம் வீட்டுக்கு வா. முடியாது. நீ புத்திசாலின்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்வளவு பேடியா இருப்பேன்னு நான் நினைக்கல. உண்மைதான். உன்ன மாதிரி ஒரு அயோக்கியனுக்கும் கொலகாரனுக்கும் புள்ளன்னு சொல்லிக்கிறதுல நான் என்னைக்குமே பேடிதான். சரி, புள்ளையா வேண்டாம். ஒரு பத்திரிகைக்காரனாவே என்ன வந்து மீட் பண்ணு. பில் இருக்கா உனக்கு? நான் அயோக்கியம் தான்பா, ஒத்துக்கிறேன். கோடிக்கணக்கில் ஜனங்களோட சொத்தை கொள்ளையடிச்சிட்டு இருக்கேன். அதுவும் வாசம் தான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பாதிய என் பினாமிங்க பேர்ல தான் சுருட்டி வச்சிருக்கேன். நான் எதையும் மறைக்கல. ஆனா ஒண்ணு, நான் ஒருத்தன் தான். எப்படியா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனை கட்சிங்க இருக்கு? அத்தனை கட்சியிலையும் என்ன போல குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர் இருக்கான். இப்படி இந்தியா பூரா எத்தனையோ பேர். அத்தனை பேரையும் உன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? சொல்லு, உன் ஒருத்தனால என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன தீப்பொறி தான் பெரிய காட்டு தீயா மாறும். அதனை மறந்துட்டு பேசுறேன். ஐயோ, புரியுது ஞானம். 1000 காக்காக்கு ஒரு கல்லு. இதான நீ சொல்ல வருது? இதெல்லாம் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கலாம். ஆனா தத்துவம் வேற, நடைமுறை வேற. நீ பேசுறிய நீதி நியாயம் நேர்மைன்னு, இதெல்லாம் அந்த நாட்டுல எந்த காலத்துல வாழ்ந்துருக்கு சொல்லு பார்க்கலாம். அஹிம்சை பேசினார காந்தி என்ன ஒரே குண்டுல போய் சேர்ந்துடல. ஒரு கண்ணத்துல அறிஞ்சா இன்னொரு கண்ணத்தை காட்ட சொன்னார ஏசுனார எங்க தொங்க விட்டாங்க? சிலுவையில தொங்க விடல. இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, இப்படி வந்த எல்லா காந்தியுமே அல்பாயுசுல அனுசரிச்சு இல்ல. அவ்வளவு தாண்டா ஞானம் நம்ம ஜனங்களுக்கு இருக்கிற ஞானம். எலெக்ஷன் நேரத்துல நாங்க ஜனங்களுக்கு கொடுக்குறோமே வெள்ளி குடமோ குத்து விளக்கோ இல்ல 100 200, அது மட்டும் தாண்டா ஜனங்களுக்கு பெருசா தெரியும். மத்தபடி அவங்களுக்கு ஓட்டோட வேலை தெரியவே தெரியாது. ஏன்னா அதை என்னைக்குமே அவங்க உணர முடியாதபடிக்கு அரசியல்வாதி நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து அவங்களை எப்பவுமே வறுமை கோட்டுக்கிட்டே அமைக்கி வச்சிருக்கோமே. கரெக்ட். எங்க ஞானம், நீ ஒரு மேடை போடு. உன் நியாயதனம் எல்லாம் பேசு. நானும் ஒரு மேடை போடுறேன். தாயே தமிழே, தமிழின் உயிரை குரல் கொடுக்குறேன். எவனுக்கு தட்டுறான் பார்க்கலாமா? ஐயோ, பாத்தியா, இங்கேயே தட்டான் பாத்தியா? ஞானம், ஜனங்க எப்பவுமே அரசியல்வாதிங்க நாங்க வாசிக்கிற மகடி தான் வாங்குவாங்க. நீ பேசுற நியாயம் தர்மம் இதெல்லாம் உங்களுக்கு செவிடங்காதல ஒரு சங்க மாதிரி. வா பார், இந்த படத்தை உத்து பார். கழுகு கிட்ட பாம்பு மாட்டிருக்கு, பாம்பு கிட்ட தவளை மாட்டிருக்கு, தவளை கிட்ட பூச்சி மாட்டிருக்கு. இது டார்வின் தியரி. தகுதி உள்ளது மட்டும்தான் அந்த உலகத்துல தப்பி படைக்க முடியும். அதான் அந்த படத்தோட அர்த்தம். இந்த நாட்டோட தலைவரியா தான். கடைசி வரைக்கும் இந்த நாட்டை எங்களை மாதிரி ஒரு ஆளும் வரைக்கும் தான் ஆட்சி செய்ய முடியும். அது வரைக்கும் ஒன்ன மாதிரி ஒருத்த இல்ல 100 பேர் வந்தாலும் எங்களை ஒண்ணும் முடியாது. ஒரு வார்த்தை என் கூட கை கோத்துக்கிறேன்னு சொல்லி ஞானம். என் லெவலுக்கு நான் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் மந்திரியா இருக்கேன். ஆனா உனக்கு இருக்கிற புத்திசாலித்தனத்துக்கு உன்னை நான் டெல்லிக்கு கூட்டு போறேன். ஏன்னா இன்னைக்கு டெல்லியில ஏகப்பட்ட தட்டுப்பாடு. நீ மட்டும் ஒரு வார்த்தை சொல்லு, அங்க உன்னை டாப் லெவல்ல உட்கார வைக்கிறேன். ஓட்டு போற ஜனங்க அடிமை வருதுங்க. இந்த நாட்டுல 2 வர்க்கம் மட்டும் இல்ல, 3வது இன்னொரு வர்க்கம் இருக்கு. உரிமையோட எல்லையை தாண்டும் போது நீ சொன்ன அடிமை வர்க்கம் அதுதான் புரட்சி வர்க்கமா வெடிக்கும். உன்ன மாதிரி ஆட்களுக்கு ஓட்டு போட்டு உச்சாணி கும்பல உட்கார வைக்கிறது அந்த வர்க்கம் தான். அதே நேரத்துல டெபாசிட் கூட கிடைக்காத அளவுக்கு வீட்டுல ஓரம் கட்டி உட்கார வச்சு ஒப்பாரி வைக்கிற சூழ்நிலை கொண்டு வரது அந்த வர்க்கம் தான். இந்த படத்தை நீயே உன்னோட தடவை நல்லா உத்துப்பாரு. இதுல இருக்கிறது எல்லாமே வெறும் 5 அறிவு உள்ள ஜீவராசிங்க. அதனாலதான் ஒண்ணு அடிச்சுட்டு சாப்பிடுது. ஆனா மனுஷங்க நம்ம எல்லாம் 6 அறிவு உள்ள ஜென்மங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கொடுத்துட்டு சாப்பிடணும். நம்மளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுட்டு சாப்பிட்டோம்னா அப்புறம் இதுகளுக்கும் நமக்கு எந்த வித்தியாசமும் இல்ல. இதுதான் அந்த படத்தினுடைய தத்துவம். சபாஷ் தான் ஞானம். இதான் நான் சொன்ன புத்திசாலித்தனம். இந்த புத்திசாலித்தனம் டெல்லியில நியூயார்க் வரைக்கும் பேசும். இவ்வளவு சாக்கு வச்சுக்கிட்டு இன்னும் என் கூட சேராம இருக்கிய மகனே, மகன் தந்தை காட்டும் உதவி செய்ப்பா. சித்தி வாய மூடு. இப்போதைக்கு வேணா நீ இந்த படத்துல இருக்கிற கழுகா இருக்கலாம். ஆனா அந்த கழுகையும் குறி வச்சிட்டு இருக்கிற ஒரு வேட்டைக்காரர் இருக்கா. அந்த வேட்டைக்காரன் தான் நான் சொன்ன புரட்சி வர்க்கம். அது உன்னை குறி வைக்க ஆரம்பிச்சாச்சு. இனி அதுகிட்ட நீ தப்ப முடியாது. நாளை என்ன என்னடா இந்த போட போட்டு போறான்? வேட்டைக்காரன் கிட்டக்காரன் சொல்றத பார்த்தா அம்ப விட்டு ஆட்டாம இருக்க மாட்டான் போல இருக்க. நான் எதுக்கும் 1 மாசம் லீவ் எடுத்துக்கிட்டீங்களா? அவ ஏன் முண்டாடிடா? அவ என்னமோ உன் கால பவ்யமா உழுகுறா, நீ என்னமோ உச்சி முகத்து முத்தமெல்லாம் கொடுக்குற. உனக்கு அவளுக்கு பழக்கம் இருக்காடா? உண்மை சொல்லணும்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணுக்கு எனக்கும் நெருங்கின பழக்கம் உண்டு. எவ்வளவு நாளாடா? நாள் கணக்கா, வருஷ கணக்கா பாஸ்? ஐயோ, என் தலையில கல்ல தூக்கி போட்டியடா. அன்னைக்கு அந்த காலேஜ் பொண்ணை கெடுக்க போனீங்களே, ஒரே கல்ல 3 மங்கன்னு சொல்லி 2 மட்டும் சொல்லிட்டு ஒன்னு சஸ்பென்ஸா வச்சிருந்தானே, அந்த 3வது மங்காய் இதுதான். மாங்காயா? ஏண்டா கல்யாணம் ஆகி 1 வாரம் கூட ஆகல, அதுக்குள்ள மாங்காய் ரேஞ்சு கொண்டு வந்துட்டியாடா? சிவா சிவா, என்ன தப்பா பேசாதீங்க பாஸ்.
அந்த ஊமை பொண்ணு வேற யாரும் இல்ல என் ஆறு தங்கச்சி அமுதவள்ளி. தங்கச்சி ஏன்டா அப்படி கட்டி பிடிச்ச? விஷயம் இருக்குப்பா அண்ணா. வாயில்லா எனக்கு வாழ்க்கை கிடைக்காதுன்னு தினம் தினம் என் தங்கச்சி பார்வையிலேயே கேட்டுக்கிட்டு இருந்தா. என் நல்ல நேரம் அந்த காலேஜ்கார வீட்டுல என் தங்கச்சி வேலை பார்த்தா. நானே பிளான் பண்ணி உங்களை ரேக்கி விட்டு என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். இப்பதான்டா புரியுது. அன்னைக்கு நான் கைய புடிச்சு எடுத்த அன்னைக்கு அவ கத்தி இருக்கணும். கத்தவே இல்லையே, சைலண்டா என் கைய புடிச்சு கட்டில வரைக்கும் எடுத்துட்டு போனானே. டேய், நீங்க ஒரு போர்ஜரி ஃபேமிலிடா. பாஸ், எப்படியோ என் தங்கச்சி கல்யாணம் நடந்து போச்சு. அதனால இனிமே வாடா போடான்னு பேசாம வாங்க மச்சான் போங்க மச்சான் மரியாதை பேசணும். எப்படிங்க? யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மச்சான் கேக்குறேன்டா, கேக்குறேன். ஹாய், வாட் a surprise. இன்னைக்கு நான் உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்களே. என்னமா அது தாலியெல்லாம் போட்டு வந்திருக்க? நிஜமாவே கல்யாணம் ஆகி போச்சு உனக்கு? என்ன பாட்டி, இந்த தாலி என்ன விளையாட்டுக்கா போட்டுக்குவாங்க? என் மேல சத்தியமா, உங்க மேல சத்தியமா, இந்த அக்கா மேல சத்தியமா, சாமி மேல சத்தியமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஐயோ, எனக்கா தவற விட்டுட்டீங்க? தெய்வத்தின் கழுத்தில் சூடிய மாலை தெருவில் விழலாமா? ஏங்கா கை தவறிடுச்சா? அக்கா புடிங்க. பாட்டி, நான் கல்யாணம் ஆச்சுன்னு தானே சொன்னேன். ஞான சூரியன் கூட கல்யாணம் ஆச்சு நான் சொன்னேன். பாட்டி, ஞான சூரியன் எனக்கு ஒரு நல்ல நண்பர். ஆர்த்தி அவரை டைவர்ஸ் பண்ணிட்டதா கேள்விப்பட்டேன். இது ஏதோ அவசரத்துல எடுத்த முடிவே தவிர அடியோட வெறுத்த மாதிரி எனக்கு தெரியல. அத ஊர்ஜிதப்படுத்திக்கத்தான் எனக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியும் நான் ஞான சூரியனை ஆசைப்படுற மாதிரியும் நடிச்சேன். ஆர்த்தி, உனக்கு தெரியாததில்ல, வாழ்க்கைங்கிறது 2 விதம் தான். ஒண்ணு நமக்காக வாழற சுயநலமான வாழ்க்கை, இன்னொன்னு அடுத்தவங்களுக்காக நம்மளை அர்ப்பணிச்சுக்கிற பொதுநலமான வாழ்க்கை. இதுல உன் ஞான சூரியன் 2வது ரகம். தினமும் குடிச்சிட்டு பொழுத கழிக்கிற எத்தனையோ ஆம்பளைங்களை சகிச்சுட்டு போற மனைவி மாருங்க இருக்காங்க. ரேசு, சூதாட்டம், பொம்பளை சகவாசம்னு சதா ஊரை சுத்திட்டு இருக்கிற ஆம்பளைங்களை கூட சகிச்சுட்டு போற பொம்பளைங்களும் இருக்காங்க. ஆனா ஞானசூரியன் பொது சேவை செய்யற ஒரு நல்ல மனுஷன். அவரை உங்களால அனுசரிச்சு போக முடியலன்னா இந்த உலகத்துல வேற எதை உங்களால அனுசரிச்சு போக முடியும்? ஆர்த்தி, ஒரு பொண்ணுக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் புருஷனுக்காக இருக்கணுமே தவிர வேற எதுக்காகவும் இருந்த பிரயோஜனம் இல்லை. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். அண்ணே, நான் தினசெய்தியிலிருந்து பேசுற மாதிரி ஞானப்பழ பத்திரிகை ஆபீஸுக்கு போன் பண்ணேன். ஞானசூரியன் 5:15 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாருன்னு சொன்னாங்க. 5:15? அப்ப 5:30 மணிக்கு வெடிக்கிற மாதிரி டைம் பாம் செட்டப் பண்ணா சரியா இருக்கும். வணக்கம் ஐயா. வணக்கம். ஆசிரியர் இல்லைங்களா? வர்ற நேரம் தான். என்ன விஷயம்? இல்ல, நாங்க மயிலாப்பூர் ஏரியா ஆசிரியருடைய பொது சேவையை பாராட்டி இந்த அன்பளிப்பை கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். அவர் அன்பளிப்பு எதுவும் வாங்க மாட்டாருங்க, எடுத்துட்டு போங்க. எங்க நாங்க காசு பணமா கொடுக்க வந்தோம். காந்தி சின்னம் அவருக்கு பிரியமானது, அதைத்தானே கொடுக்க வந்தோம். ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகிறது. யாருகிட்டயும் எந்த காரணம் கொண்டோ அன்பளிப்பே வாங்க கூடாதுன்னு 90 தடவை சொல்லியாச்சு. ஆனா அந்த பெருசுக்கு இது புரியறதே இல்ல. காந்தி சேவா சங்கம் மயிலாப்பூர் வரைக்கும் நடந்தே கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு அவர்கிட்டயே கொடுத்து அனுப்பணும். அப்பதான் புத்தி வரும். சாம்பு சார், சத்தமா பேசணுமோ? சாம்பு சார். அம்மா நீங்களா? நானே கேட்டுக்கிறேன். சார், சாரி. ஒரு பொண்ணு போக கூடாது எல்லையை தாண்டி போயிட்டேன். பேசக்கூடாத வார்த்தையை கூட பேசிட்டேன். என் மனைவி கொஞ்சம் அவசரக்காரிங்கிறது எனக்கு தெரியும். அதே நேரத்துல அவன் மனசுக்குள்ள என்னை விட்டா வேற எந்த சிந்தனையும் இல்லைங்கிறது எனக்கு நல்லா தெரியும்.
யோ தாடி, உள்ள போய் ஆசிரியர்ட்ட அவருடைய மச்சானும் என்னோட மைத்தனர் வந்திருக்கான்னு சொல்லு. உனக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன், நீ என் டிரைவர். மொத நான் இந்த வீட்டுக்கு வந்தப்போ நீயும் கூட வந்த. அந்த கிரகாச்சாரமோ என்னமோ என் தங்கச்சி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. இன்னைக்கு எங்க குடும்பத்துல எல்லாரும் ஒண்ணு சேர சந்தோஷமான நாடு. நீ உள்ள வராத, இங்கே நில்லு. முதலாளி, இந்த கட்டடத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இது எந்த நிமிஷம் வேணாலும் இடிஞ்சு தலையில விழுகலாம். நான் வந்து கையில தாங்கி பிடிச்சிருவேன்ல. உள்ள பாமே இருந்து வெடிச்சு செதறினாலும் பரவாயில்ல, நீ இங்கேயே நில்லு. ஆயமா வா. ஐயோ முதலாளி, வாங்கண்ணே, நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க. நல்ல நேரமா? இந்நாள் இனிய பொன்னாள், என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு நன்னாள். சந்தோஷத்தினுடைய உச்சம்னு சொல்லுவாங்களே, அந்த உச்சத்துல நான் அப்படியே சிறகடிச்சு பறந்துகிட்டு இருக்கேன். அந்த சந்தோஷத்துல என்ன செத்து போயிட்டா கூட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னா என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதி. வாய கழுவுங்க. என் தங்கச்சி தாலி இருக்கிறது உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான சமாச்சாரமா? ஏய் கருமா, உன்னை எவன்டா உள்ள வர சொன்னது? எருமை நிறம் கருப்புதான் தாத்தா. இருடா, செய் பண்றேன். ஆனால் அந்த எருமை தரும் பால் தூய வெண்மை அல்லவா? குட் சிங்கண்ணா, இதுதான் சிங்கு. எப்படியோ அவன் எருமைங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? மாப்பிள, நீங்களும் தங்கச்சி ஒன்னா சேர்ந்தது பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்கு. இதே மாதிரி மந்திரி அப்பாவும் நீங்களும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா நான் புலகாங்கித அடைஞ்சிருவேன். என்ன மன்னிச்சிருங்க, அந்த ஆளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அந்த ஆள் உடம்பு பூராமே விஷம். ஏழைப்பாழைங்க கைத்தொழிலுக்காக காந்திஜி இந்த ராட்டியை கண்டுபிடிச்சார். அதை எவனோ வெளியில செஞ்சு கண்காட்சி பொருள் ஆக்கியிருக்கான். அதையும் மூளை இல்லாம என் பேரை வாங்கி வீட்டுல வச்சிருக்கான் பாரு. அநேகமா வீட்டோட முன்பகுதியே இடிஞ்சு விடுங்க. அந்த சத்தம் தான் இது. இந்த பகுதி இடிஞ்சு விடுவதற்குள்ள நான் பின்னால் ஓடி போயிருவோம். அப்ப காரி நேரம் சட்னியா இருக்கு, நம்ம ஹெலிகாப்டர் வாங்கிக்கலாம். வாடா. என்னாச்சு தாத்தா? ஆசிரியர கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாரும் அன்பளிப்பா கொடுத்துட்டு போல ராட்டை, அத வீட்டுல இருந்து எடுத்துட்டு வந்து வீசி எரிஞ்சாரு. அதே நேரம் பாம் மாதிரி பத்தி படிக்குது. பாம் மாதிரி இல்ல, பாம தான் யாரோ ராட்டுக்குள்ள வச்சு கொடுத்துருக்காங்க. நீங்க தாத்தா ஹாஸ்பிட்டல் கூட்டி போங்க, இவனை நாங்க பாத்துக்கிறோம். பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. ரத்தம் கொஞ்சம் அதிகமா போனதால மயக்கம் அடைஞ்சிருக்காரு. கண் விழிச்சிடுவாரு, எல்லாம் சரியா போயிடும். அது இல்ல டாக்டர், ஏற்கனவே அவருக்கு மனோநிலை சரியில்லை, அதோட வேற அடிபட்டு இருக்கு. அதுதான். நத்திங் டு வரி. இன்னும் half an hourல எல்லாம் சரியா போயிடும். பி சீட்டட் ப்ளீஸ். தேங்க்யூ. பார்வதி, பார்வதி. நீங்க எழுந்திருக்கூடாது, படுங்க. இல்லம்மா, என் மருமக பார்வதிக்கு என்ன ஆச்சு? கார் ஆக்சிடென்ட் ஆச்சு. பார்வதிக்கு என்ன ஆச்சு சொல்லுங்க, சொல்லுங்க. கார் ஆக்சிடென்ட் எல்லாம் ஒண்ணு இல்ல, கீழே விழுந்து உங்களுக்கு தலையில அடிபட்டு இருக்கு. படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இல்ல டாக்டர், நிச்சயமா கார் ஆக்சிடென்ட் தான். உள்ள என் மருமக இருந்தா, அவளுக்கு என்ன ஆச்சு? யாருங்க இந்த பார்வதி? எங்க அம்மா. இவர் ஏற்கனவே மனநிலை சரியில்லாதவர், அதான் உளறிட்டு இருக்காரு. ஞான சூரியன்றவர் தான் உங்களை அட்மிட் பண்ணாரு. இந்தம்மா, அவர் வெளியில தான் இருப்பாரு, போய் கூட்டிட்டு வா. ஞான சூரியன் குழந்தை? குழந்தையா? அவருக்கு கல்யாணம் ஆகி அவருக்கே ஒரு குழந்தை இருக்கான். தாத்தா, இவர்தான் உங்க பேரன் ஞான சூரியன். ஞானம், உன்னை சின்ன குழந்தையா பார்த்தது, இப்ப கல்யாணம் எல்லாம் ஆகி எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லப்பா. எனக்கு என்ன ஆச்சு சொல்லு ஞானம். தாத்தா, வீட்டுல போய் எல்லாம் நிதானமா பேசிக்கலாம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. இல்லப்பா, இந்த டாக்டர் எல்லாம் எனக்கு மனோநிலை சரியில்லைன்னு சொல்றாங்க. அன்னைக்கு என்ன நடந்துச்சு? உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு சொல்லு ஞானம், சொல்லு. அப்ப எனக்கு 7 வயசு இருக்கும் தாத்தா. வினோபாஜியோட பூமிதான இயக்கத்துக்கு நீ 500 ஏக்கர் எழுதி வைக்கிறதா வாக்கு கொடுத்திருந்த. அதுக்காக அடுத்த நாள் காலையில நீ ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு புறப்பட்ட. யோ கணக்கு பண்ண ஐயா, பத்திரம் பதிவு பண்ற ஆபீசர் வந்துட்டாரா? வந்துட்டாங்க, ஐயாவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா பார்வதி, வார வாரம் வெள்ளிக்கிழமை தானே கோயிலுக்கு போவ, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே புறப்பட்ட. ஏதாவது விசேஷமா? மாமா, போன மாசம் அவரு மண்ணாங்கட்டி மாரியாத்தா வந்து சுகமில்லாம படுத்திருந்தப்ப நல்லபடியா குணமாயிட்டாருன்னா வர கிருத்திகை வரைக்கும் நாள் தவறாம வந்து விளக்கேத்துறதா வேண்டிக்கிட்டேன். அதான் மாமா கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. ஏண்டா டேய், உனக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறா, தனியா கோயிலுக்கு போறாளே, நீ கூட போக கூடாது? எனக்கு வேற வேலை இருக்கு. கிழிச்ச போ. அம்மா, நீ வண்டியில ஏறிக்குமா.
வேண்டாம் மாமா, பக்கம் தானே, நான் நடந்தே போயிடுறேன். அட ஏமா வெட்டியா நடந்துகிட்டு போற வழி தானே, நான் கோயில்ல இறக்கி விட்டு போறேன், நீ போமா, வண்டியில ஏறிக்க. என்னையா அது? பெரிய ஒரு கார்ல போவாரு, பிரேக் கட்டியை லூஸ் பண்ணி விடு, எங்கேயாவது முட்டி மோதி சாவட்டும்னு சொன்னீங்க. நானும் பிரேக் கட்டியை லூஸ் பண்ணி விட்டேன். இப்ப ஐயா கூட அம்மாவும்ல போறாங்க. விட்டு தள்ளு. 500 ஏக்கர் பூமி நமக்கு வருதுன்னா 5-6 அம்மா வருவா. நீ கிளம்பு. ஐயோ இறங்குங்கடா. உங்க அம்மா உள்ள இருக்காங்கப்பா. உங்க அப்பா தானப்பா? ஏய், அவங்க 2 பேரும் கொஞ்சம் நஞ்சம் உயிரோட இன்னும் மேல போகாம துடிச்சுக்க போறாங்க. நீங்க போய் பெரிய பாறாங்கல்ல எடுத்து அவங்க தலையில போட்டு அதுங்களை சீக்கிரம் அனுப்பிச்சு வைங்க. என்னப்பா அது? உங்க அப்பா இப்படி ஒரு கொலைகாரனா இருக்கானே. இப்ப ஆளு வந்து கல்ல தூக்கி போடுறாங்களே, இப்ப என்ன பண்றது? சொன்னக்கு சத்தம் போடு. கத்தாத. சொன்ன சொல்லுப்பா. உங்க அப்பா தெரியா நம்மளையும் சேர்த்து கொண்டு போட்டுருவோம். சரி வாங்கடா, கொலை பண்ணிட்டு கொல்லி வைக்கலாம்னு நினைச்சேன். இப்ப கொல்லி வைக்கிற செலவு மிச்சம். யாராவது பார்த்துட்டு வந்து தகவல் கொடுப்பாங்க, அப்புறம் வந்து ஒப்பாரி வைக்கலாம். இனிமே உங்க அம்மாவை காப்பாற்ற முடியாது. உங்க தாத்தாவையாவது ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சேர்க்கலாம்ப்பா. வாப்பா வாப்பா. வெள்ளக்காரங்கிட்ட இருந்து இந்த நாட்டை காப்பாத்த நாங்கள்லாம் ரத்தம் சிந்தணும். நீங்க என்னடா இந்த கொள்ளக்காரங்கிட்ட நாட்டை ஒப்படைச்சிட்டீங்களேடா. அது எப்படிடா ஞானம்? கொலை கொள்ளைன்னு எதுக்குமே அஞ்சாத பஞ்சமா பாதகம் உங்க அப்பன். அவனை நம்பி இந்த ஜனங்க ஓட்டு போட்டு எப்படிடா மந்திரி ஆகினாங்க? பேச்சுல தாத்தா இப்ப கூட உள்ள ஒரு மைக்க பிடிச்சு தாயே தமிழனமே உன்னைத்தான் நான் சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன்னு பேச ஆரம்பிச்சா இவ்வளவு நேரம் நான் சொன்னதெல்லாம் பொய்யோன்னு நீயே யோசிக்க ஆரம்பிச்சிடுவேன். அப்புறம் சாதாரண ஜனங்களை பத்தி சொல்லணுமா என்ன? இல்ல ஞானம், இந்த நாட்டு ஜனங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குடா. முதல்ல காந்திஜி சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்கும் போது யாருமே கண்டுக்கல. சுதந்திரத்தினுடைய பெருமை என்னன்னு புரிய வச்சதும் வெள்ளைக்காரன் துப்பாக்கி நீட்டினான். ஆனா இந்த ஜனங்க அஞ்சாம நெஞ்ச நிமித்தி முன்னால வந்து நின்னாங்கடா. அதே மாதிரி இந்த நாட்டு ஊழல் அரசியல்வாதிகளை பத்தி என்னன்னு புரிய வச்சுட்டோன்னு வையி, அவங்க எரிமலையா குமுறி வடிக்க ரொம்ப நேரம் ஆகாது ஞானம், ரொம்ப நேரம் ஆகாது. தாத்தா ஆமா ஞானம், உங்க அப்ப மாதிரி அயோக்கியத்தனமான அரசியல்வாதிகளுடைய பொய்யான முகத்தரையை கிழிச்சு சுயரூபத்தை நாட்டு மக்களுக்கு காட்ட வேண்டியது நம்ம கடமைடா ஞான, கடமை. இல்லாட்டி நாம 2 பேரும் உயிரோட இருக்கிறதே வேஸ்டா. தாத்தா துடிக்குது விஜயம் ஜெயிப்பது நிஜம்னு அடிக்கடி சொல்லுவியே, இங்க பாரு உணர்ச்சி வசப்பட்டு உடம்பு எல்லாமே துடிக்குது. நம்ம 2 பேரும் இப்பவே உன் புள்ள வீட்டுக்கு எதிரில போய் நடு ரோட்ல உட்கார்ந்து சாகுமுறை உண்ணாவிரதம்னு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் தாத்தா. அதை விட நாம 2 பேரும் இந்த மாடியிலிருந்து எட்டி கீழே குதிச்சு போய் சேர்ந்துடலாம். தாத்தா பின்ன என்னடா, வெள்ளைக்காரனுக்கு மனசாட்சி இருந்தது. அதனால காந்திஜி ரூட்ல அஹிம்சா வழியில அவனை எதிர்த்து போராடினதுல அர்த்தம் இருந்தது. ஆனா உங்க அப்பா மாதிரி ஊழல் அரசியல்வாதிகள்லாம் மனசாட்சியே இல்லாத கொள்ளைக்காரனுங்கடா. அவனுக்கு காந்திஜி ரூட் சரிப்பட்டு வராது. நேதாஜி ரூட்ல போய் அதிரடி தாக்குதல் நடத்தினாதான் சரி வரும். Come on, follow me. தாத்தா இப்ப நம்ம எங்க போறோம்? நானும் எங்க போறோம் எதுக்கு போறோம்னு கேட்டு என் டைமை வேஸ்ட் பண்ணாத. நான் ஒரு யுத்தத்துக்கு ரெடி ஆயிட்டேன். ஜெய் ஹிந்த் நேதாஜி. தாத்தாஜி தாத்தா என்ன பாக்குற? நேதாஜி கொஞ்சம் நில்றா. சாரி சார், மணி 12 ஆகி போச்சு, கடை க்ளோஸ் பண்ணுங்க. ஏண்டா தமிழ்நாடு க்ளோஸ் ஆகி
இந்தியாவும் க்ளோஸ் ஆகுற சூழ்நிலைக்கு வந்துருச்சு. உனக்கு கடை க்ளோஸ் பண்றதுதான் முக்கியமா? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஐயோ போலீஸ் போலீஸ்! ஞானம், நாட்டை பத்தி கவலை இல்லைன்றா. அவனுக்கு என்ன கருணையா காட்ட சொல்றேன்? கடையில் இருக்கிற மொத்த சரக்கு எடுத்து ஜீப்ல ஏத்து. இல்ல தாத்தா, அது தப்பு. என்ன தயங்காம தட்டுற கதவை. சரி. யாருங்க நீங்க? என்ன வேணும்? இந்த பைனான்ஸ் மினிஸ்டர் சத்யசீலன் பிஏ. எஸ், நான் தான். ஏதாவது அப்ளிகேஷனா சொல்லுங்க, கொடுத்தா செஞ்சு தருவேன். தாத்தா டாடாவா? என்ன தாத்தா இது? கை கிடைச்சாளுகளை எல்லாம் இப்படி சரமாரியா போட்டு சாத்திக்கிட்டு இருக்க. ஞானம், வில் வளைவதும் வேங்கை பதுங்குவதும் கொக்கு காத்திருப்பதும் எல்லாம் காரியத்துக்காக தான். இவங்க அப்பன் பிஏ தானே, இவனை வச்சுதான் உங்க அப்ப மண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்த போறேன். தூக்கி ஜீப்ல போடு. வெண்டாடி வந்த இதான் சுவிட்ச். நான் 1 2 3 சொல்றதுக்குள்ள அவன் வாயை திறக்கிறானா பாரு. இல்ல இந்த சுவிட்ச் அமைக்கி அவனு கொல்லி வச்சுட்டு 1லயே முடிச்சிருவேன். இல்ல இல்ல 3ன்றது ஒரு கணக்கு. வேண்டாம், நான் வாய் திறக்கணும். வாய மூடுற. இந்த போன நிதி அமைச்சர் இன்னைக்கு சாயங்காலம் குட்டி புட்டியோட ஒரு பலான பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்காருன்னு நிதி அமைச்சரோட பினாமிங்க, அவன் கூட கூட்டு வச்சிருக்கிற ஊழல் மந்திரிங்க எல்லாரையும் இந்த அட்ரஸுக்கு வர சொல்லி போன் பண்ணிட்டு. ஏன்பா ஞானம், இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? டிவி ஸ்டேஷனுக்கு தாத்தா. அவங்க கிட்ட கொடுத்து இத உடனே போட சொல்லுவோம். அது சரிப்பா. இந்த டிவின்றியே அது தனியார் தான் சர்க்கார் தான்? கவர்மெண்ட் இது. ஏன் தாத்தா? பேசாம இந்த கேசட்டை ஜன்னல் வழியா குப்பையில வீசு. தாத்தா என்ன சொல்ற? பின்ன என்னப்பா, கவர்மெண்ட்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் கட்டுப்பாடு எல்லாம் இருக்கும். நாம 3வது ஆளு குடிச்சு போடுனா உடனே போட்டுருவானா? அவங்க மேலிடத்து அனுமதி வாங்குறதுக்குள்ள அந்த தருதலை உள்ள பூந்து ஏதாவது செய்திட மாட்டான். கண்டிப்பா அந்த ஆளு இந்த கேஸ்ட எரிச்சிருவான். இப்ப என்ன பண்றது? ஞானம், உங்க அப்பனுக்கு ஆகாதவன், எதிரி இல்ல எதிர்க்கட்சி தலைவன், இப்படி யாரையாவது புடிச்சு இந்த கேசட்டை தனியார் டிவியில போட ஏற்பாடு பண்ண முடியுமா? வணக்கம், நான் தென்றல் தமிழரசன் பேசுறேன். வாங்க தம்பி வாங்க. அப்பா சீக்கிரம் அதை எடுத்துட்டு வாங்கப்பா. தம்பி, நீங்க போட்டுக்கிறது கதரா இருந்தாலும் நடவடிக்கையில நேதாஜி ஆயிட்டீங்க. சபாஷ். இல்ல வேண்டாங்க, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. தம்பி, நீங்க உயிரை எவ்வளவு துச்சமா மதிச்சிருந்தா இவ்வளவு பெரிய காரியத்துல இறங்கி இருப்பீங்கன்றத என்னால நல்லா உணர முடியுது. அதனால உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, என்னோட ஆத்ம திருப்திக்காக தயவு செஞ்சு இதை நீங்க போட்டுக்கிட்டே ஆகணும், மறுக்காதீங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க பெரியவரே. இப்பதான் தனியார் டிவி காரங்கிட்ட போன் பண்ணி பேசினேன். இவ்வளவு பரபரப்பான செய்தியான கேட்டு ஆச்சரியப்பட்டு உடனே ஒளிபரப்ப சம்மதிச்சிட்டாங்க. நாம ஒரு தடவை கேசட்டை போட்டு பார்த்து செக் பண்ணிட்டு உடனே புறப்பட வேண்டியதுதான். பாருங்க. பள்ளிக்கூடம் கட்டலாம் திட்டம் போட்டு கொடுத்ததும் அவர்தான். கான்ட்ராக்ட் வச்சு கட்டடம் கட்டினதும் அவர்தான். மொத்த காசை வலிச்சுக்கிட்டதும் அவர்தான். எங்களுக்கு ஏதோ கமிஷனா கொஞ்சம் பிச்சையா கொடுத்தாருங்க. ஐயா, மூட்டை மூட்டையா நம்மூர் பணத்தை இங்க கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாருங்க. லண்டன், பாரிஸ், சுவிட்சர்லாந்துல எல்லாம் நமக்கு ரெகுலர் கஸ்டமர் இருக்காங்க. இங்க என்ன பணம் கொடுத்தாங்களோ அதுக்குண்டான பணத்தை டாலரா வசூல் பண்ணி அவரு பேர்லயே அங்கேயே டெபாசிட் பண்ணுவனுங்க. மந்திரி தாங்க தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர். ஏங்க, கேட்ட தொகை ரொம்ப அதிகம் சொன்னீங்களே, கேசட்ல இருக்கிற விஷயங்களை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட கேட்டுக்கலாமோ தோணுதுங்க. உள்ள சூட்கேஸ் இருக்கு, போய் கொண்டா. நீ போய் அந்த கேசட் எடுத்துட்டு வாயா. என்ன படிச்சிருக்க? MA ஜேர்னலிசம். அவ்வளவு படிச்சிருந்து இவ்வளவு முட்டாளா இருக்கேன் ஞானம். நாங்க தான் அப்பப்ப மேடையில பேசுறோமே ஞானம். எதிரிக்கு எதிரி நண்பன்,
அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாதுன்னு என்னையா தென்றல்? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. நாங்கெல்லாம் அப்பப்போ காலையும் விழுவோம், கட்சியும் உடைச்சுப்போம், ஆசிட்டும் ஊத்திக்குவோம், அதே சமயம் ஆதரவும் தெரிவிச்சுப்போம். இதெல்லாம் எங்க குலத்தொழில் ராஜா. இதோ இந்த தென்றல் மட்டும் இன்னைக்கு புயலா மாறி இந்த கேசட்டை வெளியே விட்டுருந்தாருன்னா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள என்ன டின்னு கட்டிருப்பாங்க. ஆனா மாறல. ஏன்? பொட்டி பிளஸ் 10 கோடி ரூபாய் சொத்து. அதாவது ஊட்டி கொடைக்கானல்ல நான் ஒரு 7-8 மலையை வளைச்சு போட்டு வச்சிருக்கேன். அதுல இப்போ இவருக்கு 2 மலை சொந்தம். அதுக்கான டாக்குமெண்ட் தான் இது. 5 வருஷம் ஆட்சியில உட்காந்து பயந்து சம்பாதிக்கிறத விட 5 நிமிஷத்துல சம்பாதிக்கலாம்னு யோசிச்சான். எனக்கு ஒரு போன் அடிச்சான், விஷயம் முடிஞ்சிருச்சு. நீ என்னோட சீக்கிரட் எல்லாம் கேசட்டா எடுத்து படமா காமிச்சியே, நான் இப்ப உனக்கு ஒரு சென்டிமெண்ட் படம் காமிக்கிறேன். கேசட்டா கூட இல்ல, லைவ் ஷோ, நேரடி ஒளிபரப்பு. பாரு. மச்சான், ஒப்பா மந்திரி, சி அந்த சொட்டத்தலைய நான் திருந்திட்டேன். பேரனை பாக்குறதுக்கு ஆசையா இருக்கு. எல்லா சொத்தையும் என் பேரன் பேருக்கே எழுதி வச்சிருக்கேன்னு போன்ல உருக்குமா அழுதா மச்சான். அதை நம்பி நான் குழந்தைய எடுத்துட்டு வந்தேன். இப்படி பண்ணிட்டா. முதல்ல குழந்தைய காப்பாத்துங்க. ஞானா, பேரன் உரிச்சு வச்ச மாதிரி அப்படியே தாத்தா என் ஜாடையிலேயே இருக்கான். அண்ணா எல்லாரும் அண்ணா என்னன்னா அது துப்பாக்கி கையுமா? அதெல்லாம் கிடக்கட்டும். சரக்கெல்லாம் பேக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? ஓ, பிளைட்ல ஏத்த வேண்டியது, கப்பல்ல ஏத்த வேண்டியது, அதெல்லாம் ஒட்டுமொத்தமா பேக் பண்ணி அதோ கண்டெய்னர்ல ஏத்திட்டு வந்துட்டேன். முதல்ல உங்களை ஏர்போர்ட்டுக்கு அனுப்பிச்சிட்டு நான் நேரா ஹார்பருக்கு போய் இது எல்லாத்தையும் அப்படியே கப்பல்ல ஏத்திக்கிட்டு கப்பல் ஏறி போயாச்சு மொட்டையான ஊராச்சு அப்படின்னு பாடிக்கிட்டே போயிட வேண்டியதானா? என்ன பாக்குற? எனக்கு 5 மணிக்கு பிளைட். இன்னொரு 10 மணி நேரத்துக்கு தான் நான் இந்தியன். அதுக்கப்புறமா சுவிட்சர்லாந்து நாட்டு பிரஜை. என்ன ஃபாலோ பண்ணி உன் குழந்தைய மிஸ் பண்ணிடாத. எப்படியாவது அதை காப்பாத்த பாரு. யோ தென்றலு, எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியா உனக்கு. பொட்டி பத்திரம் சாப்பிடு. நில்ல. என் உயிரே போனாலும் சரி, நீ தப்பிச்சு போறதுக்கு மட்டும் நான் விடவே மாட்டேன். ஞானம், மனத்தனமா பேசாத. உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பா? ஆமாடா, சொல்றத கேளு. அவன் நம்ம விட புத்திசாலி எடுத்து நிரூபிச்சிட்டா இல்ல, நாம கட்டாயம் மன்னிப்பு கேட்டே தரணும். ஏன் தாத்தா, உனக்கு மறுபடியும் மனதில் கலந்து போச்சா? டேய், இப்ப நாம உங்க அப்பா கிட்ட சண்டை போடுறதுக்காக வந்தோம். குழந்தை உயிர் தாண்டா முக்கியம். இருக்கலாம் தாத்தா, அதுக்காக இப்படிப்பட்ட தேச துறைய தப்பிச்சு போக விட்டுறதா? நான் சொல்றேன், மன்னிப்பு கேள். சொல்றத கேளு. வண்டி போட்டு உட்கார். வண்டி போடு. சாஷ்டாங்கமா கும்பிடுறா. இல்லடா, எங்க துப்பாக்கி? அங்க. எங்க? குழந்தைக்கு கழுத்தாவுக்கு தண்ணி வந்துருச்சு. எங்கடா ஓடுற? ஆடி அழிச்சிருச்சு, ஆனா கொம்பு ஒண்ணு இழைக்கலடா. குழந்தைக்கு மூக்க முட்ட போகுது. அண்ணா, இன்னும் 8 நிமிஷம் தான் இருக்கு ஃளைட் பிடிக்கிறதுக்கு. மச்சான், குழந்தை குழந்தை என்ன டயர் பஞ்சா இருக்கு? அண்ணா டைம் இல்ல, வாங்க நான் கண்டிப்பா ஸ்டாப் பண்ணிடுறேன். இது யாரு?
அட நம்ம கேடு இன்னும் உசுர் இருக்கா? இந்த ஒரு இப்படி மண்ணு வாங்கிக்க ஏறு. தாத்தா மச்சான், ஆர்த்தி குழந்தைக்காக துடிச்சிட்டு இருக்கோம். நீங்க குழந்தை எடுத்துட்டு போங்க, நான் தாத்தாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறேன். சரிங்க மச்சான். தாத்தா இப்படி அடிபட்டியா தாத்தா? என்ன விடுப்பா, குழந்தை இல்ல, குழந்தைய நான் காப்பாத்திட்டேன். ஆனா இவ்வளவு கஷ்டப்பட்டும் அந்த ராஸ்கலை தப்பிச்சு போக விட்டுமே தாத்தா. நீ கவலையே படாத. அவன் சுவிட்சர்லாந்துலாம் போக முடியாது. அவனுக்கு இந்த ஊர்ல தான் சமாதி. பிரேக்க கழட்டிட்டேன். அண்ணா பிரேக் பிடிக்க மாட்டீங்களா? என்னது? ஐயோ லாரி! போச்சு, எல்லாம் போச்சு. அப்பனும் பிள்ளைமா சேர்ந்து போய் வாங்கிட்டாங்களே என் பணம். வேண்டாம் தங்க கட்டி, இது போதும், இது போதும். இல்ல இல்ல, இது என்னோடது இல்ல. எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்ல. எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. தாத்தா கண்டெய்னர் கவுந்து கிடக்குது, ஜனங்கள்லாம் கூட்டமா நிக்கிறாங்க. இந்த நிதி அமைச்சர் இன்னைக்கு நம்ம நாட்டு சிறுதொழில் வளர்ச்சிக்கு கடன் வாங்குறதுக்காக சுவிட்சர்லாந்து போறாருன்னு பேப்பர்ல போட்டிருந்தது. கடன் வாங்க போற ஆளுக்கு இவ்வளவு நகை, பணம், சாமி சிலை இதெல்லாம் எதுக்கியா? இதனால சுவிட்சர்லாந்து கடன் வாங்க போற மாதிரி தெரியல. இதெல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்தா கடன் கொடுக்க போற மாதிரி தெரியுது. ரொம்ப காலமா ஞானப்பழங்கிற பத்திரிக்கையில இதே நிதி அமைச்சர் கோடி கோடியா ஊழல் பண்றாருன்னு ஞானசூரியன்கிறவரு எழுதிட்டு வந்தாரு. நாம யாருமே அதை நம்பாம அந்த ஆள பைத்தியம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். இப்ப இத்தனையும் மூட்டை கட்டிட்டு ஓடுறத பார்த்தா இந்த ஆளுக்கு ஓட்டு போட்டுமே நாம தான் பைத்தியம். இவன் ஒருத்தங்கிட்ட இவ்வளவு கோடினா நாட்டுல இவன மாதிரி ஊழல் பண்றவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியலையே. இந்த மாதிரி ஆளுங்கள்ட்ட இருக்கிற காசெல்லாம் பறிமுதல் பண்ணாலே இந்தியாவோட மொத்த கடனே அடைச்சிடலையா? நாடு கடன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்க வயிறு எப்படியா ரொம்பறது? இந்தியா எக்கேடு கட்டு தொலைட்டோம். நீங்க பிழைக்கிறது பாருங்கயா. அழுகையா, யோசிக்காதீங்க, அழுக. 5 வருஷமா நான் சுருட்டுனது அனுபவிங்க. தாயே, தமிழினமே, எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் அள்ளிக்கிட்டீங்க. நானும் கொஞ்சம் அள்ளிக்கிட்டுமா? இதெல்லாம் நாங்க கையில் எடுத்தது எங்க வீட்டுக்கு கொண்டு போறதுக்காக இல்ல, உன்ன மாதிரி உள்ள ஊழல் அரசியல்வாதிகளுக்கு சமாதி கட்டுறதுக்காகத்தான். என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போட்டு பாத்துக்கீங்க. தாத்தா இரவுல சுதந்திரத்தை வாங்கணும், அதனாலதான் இன்னும் விடியலன்னு இத்தனை நாளா எல்லாரும் நொந்துகிட்டு இருந்தோம். இனிமே கண்டிப்பா விடியல் வந்துடும் தாத்தா.